ஹாய், வெல்கம் டு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் எபிசோட் நம்பர் 3. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்த அந்த போர்ஷன் கண்ட்ரோல் டயட் அப்படி பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு ஒரு ப்ராவப் இருக்கு இல்லைங்களா? ஸோ எல்லாமே ஒரு அளவோட தான் இருக்கணும். நாம சாப்பிட்ற ஒரு பெரிய பிளேட்டில் எல்லா வகையான ஃபுட்டும் எந்த அளவுக்கு இருக்கணுன்றதை இப்போ சொல்கிறவாங்க. ஸோ நம்ம பிளேட்டில் நம்மளோட ஃபிங்கர் டிப் அளவுக்கு இருக்க வேண்டிய விஷயம், நம்மளோட பட்டர் மயோனீஸ் இந்த மாதிரி சாப்பிட்ற விஷயங்கள் இருக்கணும். நம்மளோட தம் லெவலுக்கு இருக்க வேண்டிய விஷயத்தில் வந்து என்ன இருக்குன்னா, நம்ம டெய்ரி ப்ராடக்ட்ஸு, பீனட் பட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். அப்புறம் நம்ம ஃபிஸ்ட் லெவல் இருக்க வேண்டிய விஷயத்துக்கு ரைஸு இந்த மாதிரி விஷயங்கள், நம்மளோட வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும். அப்புறம் நம்மளோட கப் ஆஃப் த ஹேண்ட் அப்படின்னு சொல்கிற இந்த பவல் மாதிரி இருக்க இந்த விஷயத்துக்கு ஏற்ற அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் இருக்கு. ஸோ நம்ம கை அளவுக்கு, உள்ளங்கை அளவுக்கு நாம் எடுத்துக்க வேண்டிய விஷயம் வந்து ப்ரோட்டீன்ஸ். அப்போ 2 கை அளவுக்கு சேர்ந்து வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட் ஃபுல்லாக நான் சொன்ன அளவுக்கு எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கும் போது ஒரு பேலன்ஸ் டயட்டாக கிடைக்குங்க. ஸோ இதுதான் போர்ஷன் கண்ட்ரோல் டயட்னு சொல்றாங்க. இதனால என்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ஈட்டிங், நம்ம அதிகமாக சாப்பிட்ற அளவு இருக்காதுங்க. அதனால நம்ம சாப்பிட்ற அளவுக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடோட எக்ஸ்பெண்டிச்சரும் ஒரு பேலன்சிங்காக இருக்கும். ஸோ இவ்வளோதாங்க. இதை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.